என்ன சீதா, மாத்திரை இப்ப எங்க இருக்கு பாத்தியா? உன்னால எடுக்க முடியுமா? ட்ரை பண்ணி பாக்குறியா வேணா? எங்க கொஞ்சம் எந்திரிச்சு பாரு. ஆ ஆ ஆ உன்னோட போனா? ஏமா, உனக்கு தான் வாய் ஒரு பக்கம் வாங்கிக்கிச்சு, கை ஒரு பக்கம் கோணிக்கிச்சு. போனை வச்சுட்டு என்ன பண்ண போற? இந்த போனு இனிமே நமக்கு தேவைப்படாது. என்னடி இப்படியே பாக்குற? நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் என் பேச்ச கேட்காம உண்மையை சொல்றேன்னு துடிக்கிறியே. நீ உண்மையை சொன்னா எல்லாரும் நம்பி கீழ்ச்சிருவாங்களா என்ன? நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நாங்க காதுல கடுக்கனை மாட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு ஓரமா உட்காந்துட்டு இருப்போம்னு நினைச்சியா? கொன்றுவோம் ஒன்ன. ஏண்டி, சாப்பாடு தர தட்டி விட்டேன், தண்ணியையும் கொட்டிட்டேன், மாத்திரையை தூக்கி மேல வச்சுட்டேன். இதையெல்லாம் பாக்குறப்போ அப்படியே என் சட்டைய புடிச்சு என்ன பலார்னு 4 அற விட்டு, ஏண்டா இப்படிலாம் என்ன சித்திரவதை பண்றேன்னு கேட்கணும்னு உன் மனசுக்குள்ள தோணுது இல்ல? ஆனா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதே. புருஷன் உயிரோட இருக்கிறப்பவே பொண்டாட்டி பூவோடையும் பொட்டோடையும் போறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த பாக்கியத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன். அதனால இந்த வீட்லயே யாரும் இல்லாம தனியா உக்காந்து கத்தியே சாவு. உன் உதவிக்கு யாருமே வரமாட்டாங்க. உங்களை இத்தனை நாளா ரொம்ப பேராசை பிடிச்சவர்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, நீங்க மனுஷனே இல்ல, வெறி பிடிச்ச மிருகம்னு.